ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா, பட்டி பிசுறில்லாத தைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். சாதா ப்ளவுஸில் 3 டாட் பிடிப்போம்ல, அந்த டாட்லாம் கரெக்டாக பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ பட்டி தைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். மேலே ஒரு துணி, மேலே நல்ல துணி, கீழே உள்ளே போகும் இல்லையா அந்த துணி வச்சு அந்த வளைவு எப்படி கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கணும். வாங்க தைக்கலாம். துணி 2-3 துணியும் விலகாமல் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு ஒன்றை போல் இருக்கும். ஏற்கனவே நம்ம வெட்டும் போதே கிராஸாக தான் வெட்டுவோம், வளைவு கொடுத்து வெட்டுவோம். அந்த வளைவு மாதிரியே தைச்சிட்டா கப் சைஸு கரெக்டாக உட்காந்துருக்கும். நம்ம தைச்சி போடும்போதும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, தைக்க போகிறோம், வாங்க தைக்கலாம். அந்த 3 டாட்டில் ஃபஸ்ட்டு டாட் பிடிப்போம் இல்லையா, அது சேர்த்து தையல் ஓட்டாமல் மேல் பகுதியாக மடக்கி விட்டுருணும். மடக்கும்போது நம்ம எப்படி டாட் பிடிச்சிருக்கோமோ அதே மாதிரியே இருக்கும். அதுக்காக அதை மடக்கி விட்டுட்டு தையல் போட்டு எடுத்துக்கணும். தையல் போட்டு எடுத்த பிறகு மேலே பக்கமாக ஒரு தையல், படிமான தையல் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வெட்டி வெட்டி வளைவுக்காக அந்த கற்கார் பண்ணிக்கணும். ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் வெட்டி கொடுத்தா கொஞ்சம் கொஞ்சம் வளைக்கும் இல்லையா, வளைவாக இருக்கும் இல்லையா, அதுக்காக. வளைவு கொடுத்துட்டு மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். மேலே போட்டு தையல் எடுத்துக்கிட்டு நம்ம பட்டி பீஸ் எவ்வளோ இருக்கோ அந்த லென்த்துக்கு அளவு சட்டையோ இல்லை டேப்பை வச்சு அளந்து பார்த்துட்டு நம்ம ஈவனாக கீழே மடித்து தைச்சிடணும். அளவு சட்டை பாருங்கள், வச்சு பார்க்குறேன். அவங்க டாட் பிடிச்ச நேருக்கு டாட்டு, பட்டி பிடிச்ச நேருக்கு பட்டி, அர்க்காத் பண்ண நேருக்கு அர்க்காத் இருக்குது. அதை விட கொஞ்சம் 1/4 இன்ச்சு இல்லை, ஒரு பாயிண்ட்டு அதிகமாக இருக்குது. அது நேருக்கு மடித்து தைச்சிடலாம். வீட்டில் கோழிலாம் கற்று வீட்டுக்கு தையல் போட்டு எடுத்துட்டு அதே மாதிரி இன்னொரு பீஸையும் பட்டி எடுத்து தைச்சி முடிச்சிட்டா ஃபினிஷிங் இல்லாத பட்டி ரெடி. புதுசாக தைக்கிறவங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஏற்கனவே தைச்சிட்டு இருக்கவங்களுக்கு இது தெரியாதா அப்படின்னு நினைப்பாங்க. தைக்க போகிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கைப்பிடி வச்சு தைச்சி கீழே மடிக்கி அடிக்க வேண்டியதான். பொறுமையாக நிதானமாக வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். தச்சாச்சு, மடித்து தையல் ஓட்ட பாருங்கள். மடித்து தையல் ஓட்டியாச்சு, இந்த பகுதியில் தைச்சாச்சு. இது காஜா பட்டி, பட்டன் பட்டி தைக்கணும். அடுத்த பீஸு பட்டன் பட்டி தைக்க போகிறேன். இந்த பட்டி எப்படி இருக்கு பாருங்கள், நீட்டாக ஷைனிங்காக அழகாக இருக்கா. இதுதான் பட்டன் பட்டி. இது 1.25 மீட்டர், 1.25 அகலம் வெட்டியிருக்கேன். தையல் போடுறேன், மடக்கி ஒரு பக்கம் தைச்சிருக்கேன். இந்த பட்டியில் பட்டன் கட்டணும். அதுக்கு காஜா கட்ட வேண்டிய பட்டி. அது இன்னும் தைச்சது ஒரு ஃபோல்டிங் பண்ணிட்டு இன்னொரு ஃபோல்டிங் நீட்டாக வச்சு மடிச்சிட்டா, இடையில நடுப்புற சென்டரில் பட்டன் வச்சு தைச்சிட்டா ஃபினிஷிங்காக அழகாக இருக்கும். சின்ன சின்னதாக வைக்காமல் 3/4 இன்ச்சு வர மாதிரி வச்சுக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நான் இப்படி தான் பட்டன் பட்டி, காஜா பட்டி தைக்கிறது. தைச்சி முடிச்சுட்டு சென்டரில் ஒரு தையல் போட்டுக்குவேன். அந்த தையல் எதுக்காகன்னா,
தையலுக்கு நேராக நான் பட்டன் வச்சு தைச்சிருவேன். அதுக்காக அந்த தையல் பட்டன் வச்சு தைக்கிறதுக்காக இல்லை, நம்ம அது இருக்குங்கிறதுக்காக கரெக்டாக போட்டுருவோம் தையல். தைக்கும்போது கரெக்டாக வந்துடும். தைச்சி முடிச்சு ப்ளவுஸு இதுதாங்க. எப்படி இருக்கு? நல்லா தைச்சிருக்கேனா? எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஓகே. எல்லா பகுதியும் இடுப்பு பகுதியும் வேணால் கரெக்டாக இருக்கும். லென்த்து கையிலேருந்து இடுப்பு வரையும் லென்த்தும் ஒரே லென்த்து, ஒரே அளவு. ஆம்கோல் பிடிக்கிறதும் ஏற்ற இறக்கம் இல்லாமல் கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நாம் தைக்கிறது. பாய்.